ஜெபம் என்பது பெரிய வார்த்தைகளை பேச வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. ஒரு குழந்தை ஒரு தந்தையிடம் பேசுவது போல உங்கள் இருதயங்களை அவரிடம் கொடுத்து அவரிடம் பேசுங்க. உங்களோட மகிழ்ச்சி, உங்களோட சந்தேகம், உங்களோட பயம், உங்களுடைய வேதனைகள், தவிப்புகள், கண்ணீர்கள், நன்றி உணர்வுகள் எல்லாவற்றையும் அவர்கிட்ட சொல்லுங்க. மூன்றாவது, ஏசப்பா போல அவருடைய சாயலை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்றே எங்களுக்கு சொல்லி தந்துட்டு போனாரு. மறுரூபமாகிற அனுபவத்தை ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் அன்பு செய்ய வேண்டும், பிறரை மன்னிக்க வேண்டும், உண்மையாக வாழணுங்க. தேவை உள்ளவர்களுக்கு நாங்க உதவி செய்யணுமுங்க. இப்படியாக நாங்கள் நடக்கும் போது கடவுளின் செயல்களை நம் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்க தொடங்குகிறோமுங்க. அன்பானவர்களே, கடவுளை அறிதல் என்பது ஒரே நாளில் நடந்து முடிகிற வாழ்க்கை பயணம் அல்ல. நீங்க ஒரு பயணம் செல்ல வேண்டும் என்றால் அது 100 படிகளை தாண்டிதான் நீங்க செல்ல வேண்டும் என்றால், நீங்கள் ஆன்மீகத்தில் ஒவ்வொரு படிகளையும் நீங்கள் கடந்து போகும் போது ஒவ்வொரு படிநிலைகளை கடக்கிறீர்கள். அந்த படிநிலையை எப்படி கடக்க முடியும் என்றால் ஜெபத்தினால், வேத வசனிப்பினால், கடவுளோடு ஒரு உறவு கொள்ளுகிறதுனால் அது தொடங்குகிறது. அவரை தேடும் போது அவர் எங்களை விட்டு விலகி நிற்பதில்லை. அவர் இன்னும் நெருக்கமாய் நெருங்கி எங்கள் அருகாமையில் வருகிறார். இன்றைக்கு நீங்க எத்தனாவது நிலையில இருக்கிறீங்க? எந்த படிநிலையில நீங்க நிக்கிறீங்க? அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். அவர் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் அவர் அழைக்கிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்லுகிறார். நான் உண்மையிலுமே அவருடைய வழியில வந்து நான் விடுதலைகளை பெற விரும்புறேன் என்று சொல்லி நீங்க நினைச்சீங்கண்டா, இந்த எளிய ஜெபத்தை உங்க இருதயத்துல சொல்றீங்களா? ஆண்டவராகிய இயேசப்பா, நான் மேலும் உங்களை அறிஞ்சு கொள்ள எனக்கு உதவுங்கப்பா. என் மனதை திறந்து கொடுங்க. உங்களோட சத்தியத்தை அறிஞ்சு கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. அதற்கான ஞானத்தை தாங்கப்பான்னு கேளுங்க. அப்பா, உங்களோட அன்புல வளர எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லும் போதே அவர் உங்களோட ஜெபத்தை கேட்கிறாரு. ஆம் என்றும் ஆமேன் என்று பல் தருகிறாரு. இன்றைக்கு நீங்க முதல் படியில நீங்க கால் எடுத்து வையுங்க. ஒருவேளை நீங்க அந்த படியில நான் காலே வைக்கல சிஸ்டர், நான் ஜெபிக்கிறது இல்ல சிஸ்டர், வேதம் வாசிக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னா, இன்றைக்கு முதல் படி எடுத்து வையுங்க. அனுதினம் உங்களோட வீட்டுல ஜெபியுங்க, வேதம் வாசியுங்க. ஆண்டவர் உங்களை அழைத்து செல்வார். அவர் உங்களை வழி நடத்துவார், பாதுகாப்பார், தப்புவிப்பார். அவருடைய வழிகளில் வந்து நீங்க விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவருக்கும் இதை பகிருங்க. அநேகர் இந்த வீடியோவை பார்த்து பலன் பெறட்டும்.